ஓகே, வணக்கம். நான் சதீஷ் வினோத், ஆர்வைஏ காஸ்மோ பிரசிடென்ட். உங்கள் எல்லோரும் அன்புடன் வரவேற்கிறேன். 1995ஆம் ஆண்டில் நாங்கள் மருத்துவமனை துவங்கப்பட்டது. அப்பொழுது நாங்கள் மொபைல் வேன் டிஸ்பென்சரியில் மருத்துவமனை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போதைக்கு 2 மருத்துவமனைகள் உருவாயிருக்கு. சேவை செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. கிவிங் பேக் டு த சொசைட்டி. இது Kalpesh Shah, Managing Trustee. Yeah, I'll speak in English if it's fine. Yeah, please. We are currently running 2 hospitals actually. One is Sri Kamalabai, Shanti Devi. நாங்கள் இந்த ஆர்வைஏ முகேந்திரமா இப்போ நாங்கள் எல்லாருமே டீம் இங்கே உட்கார்ந்துருக்கோம். 1994 நாங்கள் ஒரு மெடி பேங்க்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தான் சமுதாயிலேருந்து சென்னை நாங்கள்லாம் வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்துட்டு சேவை பண்ணுறதும் இங்கே நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இங்கே சேவை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 32 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1994 நாங்கள் மெடி பேங்க்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இதுக்கு சார்பாக இவங்க பிரசிடென்ட் இருக்காங்க சதீஷ் வினோத். கல்பேஷ் ஷா இஸ் த மேனேஜிங் ட்ரஸ்டி. இங்கே வந்துட்டு நாங்கள் 2 ஹாஸ்பிட்டல் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்று வந்து சாந்தி தேவி ஜவஹர்மல் சந்தன் டே கேர் அண்ட் டயக்னோஸ்டிக் சென்டர். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அங்கே இன்ஹவுஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் மட்டும் இல்லை, ஆனால் நாங்கள் 5 ரூபாய் காசு வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணவங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் பேஷண்ட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி 300 மேலே பேஷண்ட்ஸ் வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி 30 மேலே நாங்கள் டயாலிசிஸ் பண்ணுறோம். மாதத்துக்கு 60 மேலே நாங்கள் கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்கேன் ஃபெசிலிட்டி இருக்குது, பல்லுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபிசியோதெரப்பி இருக்குது. இந்த மாதிரி எனி திங் இன் மெடிக்கல் எவ்ரி திங் இஸ் கவர்ட் தேர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மனோர்மல் கமலாவை காங்கரியான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேன்சர் டிடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோம். கேன்சர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வியாதி வருது. அதனால அந்த வியாதிக்கு நாங்கள் 1994 கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அடியாரில் நாங்கள் ஒரு மஷின் கொடுத்துருக்கோம். அந்த டைம்லேருந்தே எங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு எங்களுக்கு இஷ்டம் இருந்தது. நாங்கள் ஒரு ஆர்வைஏ காஸ்மோ ஒன்லி 1 இன்ஸ்டிடியூட் அவங்களுக்கு வந்துட்டு ஜியோ கிடச்சிருக்கு. ஜியோலேருந்து எங்களுக்கு ஜிஹெச்சில் எங்களுக்கு ஒரு வார்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அந்த வார்டுள்ளே நம்மளுக்கு ரூம் அந்த மாதிரி ஜியோ பாஸ் கொடுத்துருக்காங்க. அது அந்த டைமில் கேன்சர் வார்டும் இருக்குது, ஜீரியாட்ரிக் வார்டு சொன்னால் 60 வயசுக்கு மேலே யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஜீரியாட்ரிக் வார்டு இருக்குது. இந்த சேவை நாங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போ இதுக்கு சார்பாக கல்பேஷ் ஷா இப்போ இன்னும் கூட பேசுகிறேன். Mine is English, is it fine? No No, problem. yeah, yeah. Please continue. Don't stop. So in the cancer hospital, we have facilities like mammogram, OPG dental, endoscopy, colonoscopy, and we have been conducting medical camps. Like every month we conduct free eye checkup camp where almost 50 patients cataract surgery is done free of cost. We run BP diabetic camp where we screen almost 200 patients actually in a day in that camp. We also run yearly 2 times cancer camps also where we try to detect cancer in early stage so that the disease can be controlled before itself. I request our President. இந்த வருஷம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்தாபனை நடக்கணும்னா கிட்டத்தட்ட இந்த வருஷத்துக்கு மட்டும் 1,15,00,000 ரூபாய் லாஸ் நடக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 1,15,00,000 லாஸ் இருக்குன்னா எவ்வளோ வருஷம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும்? மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டம். அதனால நாங்கள் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துல இன்னமே ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இந்த வருஷம் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் சேர்மன் வந்துட்டு பிரசன்ட் காங்கரியா. அவர் இப்போ நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் பேசுகிறேன். Yes, I am the chairman for fundraising event for this Anup Jain, and basically for this Rajasthani Mool Mantra is we work on the learn, earn and return policy. Okay, so learn, earn and return policy means first you learn, after that earn, and whatever we earn, return means give back to society. Okay. So if we give back to the society, then it will come 100 times bigger and it will come back to us. So on this policy we work, and on that policy only we are doing this fundraising, and we got the huge response from the market for this fundraise. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்வைஏ சார்பாக நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் புக் பேங்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது 50 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இதுக்கப்புறம் மெடி பேங்க் அண்ட் ஃபுட் பேங்க், இந்த மாதிரி இ பேங்க், நாங்கள் இன்னொன்று ஆர்வே காஸ்மெலிட்டிக்கு இ பேங்க், அந்த மாதிரி நாங்கள் விபின் டிபார்ட்மெண்ட், ஆனால் தனியாக டிபார்ட்மெண்ட்ஸில் நாங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு சார்பாக செக்ரட்டரி 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆர்வைஏ காஸ்மோக்கு செக்ரட்டரி அனில் கொத்தாரி,
இன்னொன்று ஆர்ஒய் காஸ்மோ ஃபவுண்டேஷனுக்கு செக்ரட்டரி நம்ம சிராக், அவங்களுக்கு நான் சொல்கிற ரிக்வெஸ்ட் ஒரு வேர்ட் சொல்கிறது. சிராக், our sole motto is to serve the needy, so that what we can do, what as a team we can help to the maximum society. So all the society is giving us back, and we are happy serving the society. Thank you. இதுக்கு சார்பாக செக்ரட்டரி அனில் கோத்தாரி நன்றி தொத்து. We thank you all for coming here to take over as the event, to cover the event. Thank you all. இதில் இந்த டோனர்ஸ்க்கு தேங்க்ஸ். I would like to thanks all our donors who have generously donated, and because of them only we are able to successfully run this both the institutions. Thank you very much again. இப்போ நீங்க உங்க கொஸ்டின்ஸ் எடுக்கலாம். ரெண்டு ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு சார்? இதெல்லாம் ஓட்டேரியில நம்ம குன்னூர் ஐரோடு ஓட்டேரி இருக்கு, அங்கே இருக்கு, ரெண்டுமே பக்கத்துல இருக்கு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓட்டேரி கொன்னூர் ஐரோடுல இந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே இருக்கு. என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் நீங்க அண்டர் பிளேஜ்டா நாங்க வந்துட்டு என்ன சொல்றோம்னா, அங்க பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும், எங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எங்க டாக்டர் சொன்னார். நான் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காரு வைங்க, நாங்க சொல்றோம் எங்க கிட்ட வாங்க, எங்க டாக்டர் உங்களுக்கு ஆப்ரேஷன் சொல்றாரு மட்டும் தான் நீங்க ஆப்ரேஷன் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணும்போது நாங்க ஏழைங்கன்னு சொல்லிட்டு இல்லை, ஏதோ அஃபோர்டபுள் குவாலிட்டி அட் த லோவஸ்ட் காஸ்ட். ஸோ நான் இப்போ என் அம்மா அப்பா கூட அங்கே தான் காமிக்கிறேன், அந்த அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெசிலிட்டியில் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது, அப்போலோக்கு மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது, பட் ஆல்மோஸ்ட் மேட்ச் லெவல் பண்ணிட்டு அந்த ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். On an average 300 patient every day நமக்கு we are செகண்ட் consultancy. ஒபினியன் மாதிரி Yeah. For cancer and all we are doing second opinion also actually. Exactly. இப்போ ஃபண்ட் டொனேஷன் ரைஸ் பண்றீங்க, how successful Fund success has been a huge success actually. We are all happy with the contributions which we have received actually. This will definitely help us to improvise our infrastructure and facilities here in RY Cosmo actually. only cancer eye and இல்ல எனிதிங் இன் மெடிக்கல் எவ்ரிதிங் இஸ் தேர். எங்க வரைக்கும் அங்க இங்க அட்மிஷன்ஸ் மட்டும் இல்ல, பாக்கி எல்லாத்தையும் நம்ம ஸ்கேன் இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, இசிஜி இருக்கு, டென்டல் இருக்கு, பிசியோதெரபி இருக்கு, கண் ஆஸ்பத்திரி இருக்கு, எபிலெப்சி இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் இங்க இருக்கு, கேன்சர் கூட இருக்கு. ஸோ எவ்ரிதிங் நாங்க அதுக்கு எங்களால என்ன முடியல அதுக்கு நாங்க டயப்போ வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் எம்ஆர்ஐ சிடி எங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு எங்களுக்கு டயப் இருக்கு, நாங்க லெட்டர் இருந்தா அது வந்துட்டு உங்களுக்கு சேம் சப்சிடைஸ் பிரைஸ்ல ஆயிடும். மெடிக்கல் இல்லாம வேற என்ன சர்வீசஸ் பண்ணிட்டு மெடிக்கல் இல்லாம வேற என்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? Actually, each of our fraternity we are specializing in one segment actually. As far as RYA Cosmo is concerned, we have chosen Medibank as our this thing actually. So probably we excel only in medical thing actually. இப்போ எக்ஸாம்பிள் இதே மாதிரி RYA mainல they have a food bank, right? Correct. Food bank. And RYA Metro is having food bank. RYA is having book bank. So ஒரு fraternity-ல ஒரு segment நாங்க எடுத்திருக்கோம். RYA Elite-ல equipment bank is there actually. அவங்க equipment வந்து free of cost, all this wheelchairs, oxygen concentrators எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க actually for a period of time actually. So like RYA Cosmo ourselves we have chosen Medibank. So we are concentrating more on medical health and checkups and all actually. இப்போ இவர் அனுஜரின் மியூசிக் கான்செப்ட்ல வர ஃபண்ட் எல்லாமே மெடி பேங்க் மட்டும். அவ Medibank RYA Cosmo Medibank தான் மட்டும் யூஸ் பண்றோம். எப்படி இருக்குங்க ரெஸ்பான்ஸ்? நல்ல அருமையான ரெஸ்பான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சுட்டு நல்ல ஒரு க்ரௌட் வரும். நாளைக்கு YMCAல 4ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சுட்டு இது நல்ல ரெஸ்பான்ஸ் வரணும். நாங்கள் இது வந்துட்டு ஒரு பெரிய டீமாக நடத்திட்டு இருக்கிறோம். பட் பப்ளிக் ஜனங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கூட வராங்க, அனுஜின்னு சொல்லிட்டு கூட வராங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாம் பாராட்டுற விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கள் ஒரு பிளட் பேங்க் நடத்திட்டு இருக்கிறோம். அது நம்ம மெட்வே ஹாஸ்பிட்டல் கூட சார்பாக சேர்ந்துட்டு கொடம்பாக்கம்ல அதுவும் பிளட் பேங்க் கூட நம்மளுக்கு யாருக்கும் தேவை இருக்கோ அந்த ரேட்டில் உங்களுக்கு பிளட் கிடைக்கும். இதுவும் ஃபீல்டு. ஸோ எனி ஃபீல்டு எங்களுக்கு மெடிபில் தோண்டோ அங்கே தேவை இருக்கோ அங்கே நாங்கள் இருக்கிறோம். Anybody else? Any more questions? எங்களோட நோக்கம் வந்து கிவ் பேக் டு த சொசைட்டி, ஸ்ப்ரெட் மோர் அண்ட் மோர் ஸ்மைல்ஸ். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லு, வாழ்க்கையை அர்த்தத்தோடு வாழலாம், வருத்தத்தோடு வாழ வேண்டாம். அதை வச்சு தான் நாங்கள் நோக்கிட்டு இருக்கோம். Tomorrow evening is the live concert for Anuj Jain at YMCA Raipeta, and we already got the huge response in that. We are expecting a crowd of around 3,000 to 4,000. And almost all the tickets has been sold out. லைவ் எதுல பார்க்கலாம் சார்?
லைவ் இல்ல பிகாஸ் பேட் ஷோனால அது லைவ் நம்ம கொடுக்க முடியாது. லைவ் கொடுத்துச்சுன்னா அது யாருமே பே பண்ணிட்டு வாங்க மாட்டாங்க. அதனால இது வந்துட்டு அது இவர் வந்துட்டு அனூப் ஜெயின் பாத்தீங்கன்னா அவர் சொந்தமான எழுதுறாரு, சொந்தமான பாடுறாரு. யாருக்கும் காப்பி பண்ணிட்டு பாடுறது இல்ல. அவர் சொந்தமா எழுதுறாரு, சொந்தமா பாடுறாரு. He has his own songs. So he sings only his own songs. Doing the donation. You want to say anything about number? You want to give anything? No, இல்ல இந்த ஃபிகர்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு வெளில ஆமா How to donate அது மாதிரி? கரெக்ட். இதுல பாத்தீங்கன்னா எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க ₹1 வந்தா கூட டொனேஷனா வாங்குறோம். 1000 வந்தாலும் வாங்கலாம், ₹1 வந்தாலும் வாங்கலாம். பிகாஸ் கொடுக்குறவங்க தான் பெருசு. அதனால கொடுக்குறவங்களுக்கு யார் என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்குறோம். how do we? நாங்க வந்துட்டு 140-50 பேர் நாங்க மெம்பர்ஸ் இருக்கோம். ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை மெம்பர்ஸ் டு ப்ளீஸ் ஜாயின் மீ ஃபார் பேக் சைட் போட்டோ. அந்த நாங்க 150 பேர் இருக்கிறோம். அங்க வந்துட்டு சென்னையில இன்னும் ஏரியால இருக்குன்னா நாங்க மோஸ்ட்லி ராஜஸ்தானி கம்யூனிட்டி. ஸோ எல்லாருமே அந்தந்த ஏரியால இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சிஎஸ்ஆர் கம்பெனிஸ்ல நாங்க சிஎஸ்ஆர்ல எலிஜிபிள் இருக்கோம். ஸோ அந்த கம்பெனிஸ் கூட சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அதனால அந்த பிரகாரமா எங்களுக்கு டோனர்ஸ் வந்துடுறாங்க. அந்த டோனர்ஸ் வந்தா கூட எங்களுக்கு அது வந்துட்டே இருக்கும். அதனால ஸோ அந்த மாதிரி டோனர்ஸ் சொல்லிட்டு மனசால வரணும். தட் இஸ் தட் We request support from all the corporates who have the CSR facilities, CSR obligations can please donate whatever the best possible. நான் என்ன கேட்டேன், some donation they have GPay number. Yeah. அந்த மாதிரி இருக்கான்னு உங்களுக்கு அந்த நம்பர் சொல்ல போறீங்கன்னா அது கேட்கறதா? கரெக்ட் புரியுது. ஆன்லைன் டொனேஷன் சொல்லிட்டு நாங்க இது பே பண்ணல. பிகாஸ் இப்போ என்னன்னா கவர்மெண்ட்ல அதெல்லாம் இது பேன் நம்பர் இது நம்பர் எல்லாம் வச்சிட்டு தான் பண்ணோம். அனானிமஸ் We have an online account number actually. கிரவுட் ஃபண்டிங் மாதிரி நாங்க பண்ணல. சிஎஸ்ஆர் சார் இது டொனேஷன் பண்றவங்க 80G ஆக்ட் As டாக்ஸ் per Yeah, yeah, 80G இருக்கு, சிஎஸ்ஆர் இருக்கு. both are there. ग्रुप फोटो ले रहा है, ग्रुप फोटो